மறக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, நம்மை இன்றைக்கு தேடி வரல, உங்களை என்னையும் நாம் இளைஞனாய் இருக்கும்போதே கர்த்தர் நம்மை சந்தித்தார். இன்னொன்று, நம்மளே நிறைய பேரை கர்த்தர் கைப்பிடித்து அவர் தான் நடக்க பழக்கினார். நம்ம தனியாக நடக்கல. நம்ம தனியாக நடக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை. நிறைய பேர் நம்ம ஆரம்பித்தோம், யாரும் நம்முடைய கையை பிடிக்கல. நம்ம விழுந்து விழுந்து எழும்பி கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய கையை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நின்னோம். நம்ம யாரும் ஆண்டவரை நிறைய பேர் பெருசாக தேடி வரல. ஆனால் அவருடைய அன்பின் கயிறு தான் நம்மை தேடி வந்தது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உங்கள் வம்சத்தில், உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தும் உன்னை மட்டும் என்னுடைய அன்பின் கயிறால் நான் இழுத்து கொண்டேன். இவ்வளோ பெரிய அந்த சூழ்நிலையிலிருந்து எத்தனையோ பேர் வர முடியாமல் உங்களை மட்டும் இந்த ஆண்டவரை அறிகிற அறிவை ஆண்டவர் கொடுப்பாரானால், அவ்வளோ இடத்திலிருந்து உன்னை நான் கொண்டு வருவேனானால் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கைவிடுவதற்காக நான் எடுத்தேன்? உன்னை கைவிடுவதற்காகவா நான் வேறு பிரித்தேன்? கர்த்தர் கேட்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர், உங்களை பார்த்து சுற்றி இருக்கிறவர், நீ திரும்பி வந்து விடு, நீ அங்கே போனதுலேருந்து தான் கஷ்டப்படுற அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லலாம். இந்த இயேசு உனக்கு வேண்டான்னு கூட சொல்லலாம். அவங்க வார்த்தையை நம்பவே வேண்டாம். அவர்களிலிருந்து, அந்தகார இருளிலிருந்து உங்களை கர்த்தர் மீட்டெடுத்தார். அதனாலே நீங்கள் கைவிடப்படுவதில்லை. இந்த வசனத்தை தியானிக்கும் போது